சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கம்பன் மணி மண்டபத்தில் அமர்ந்துள்ளது தமிழ் தாய் கோவில். அவள் தாமரை பீடத்தில் அமர்ந்து சுடர், யாழ், ருத்ராட்ச மாலை, சுவடி ஆகியவற்றை கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறாள். மூவேந்தர்களின் சின்னங்களான வில், அம்பு, புலி, மீன் ஆகியவை அன்னை அவளின் திருவாச்சியில் பொறிக்கப்பட்டுள்ளன. அவள்கள் கால்களை சிலம்பும் தண்டையும் அழகு செய்கின்றன. இவ்வாறாக அவள் சுகாசனத்தில் அமர்ந்துள்ளாள். தமிழ் தாய்க்கு வேறெங்கும் கோயில் உண்டா என்று வினவுவதற்கு முன்னரே மாமதுரை நகரின் ஆன்றோர் அன்னைக்கு தம் மனதில் கோயில் அமைத்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தமிழ் அமிழ்தல்லவா? தமிழ் அன்னைக்கு அமிழ்தினால் அலங்கரித்து பார்த்தார். இன்று வரை பேர் தெரியாத ஓர் ஓங்கு புலவர் 50 காப்பியங்களை அவளுக்கு அணிவித்து நீதி எழுயும் செங்கோலாய் திருக்குறளை தந்து, தமிழே, தமிழ் அன்னையே, நீ நீடூழி வாழ்க என்றார். தமிழ் பிறந்த குமரி கண்டம், அதாவது உலக வரலாற்றில் லேமுரியா கண்டம் என்று அழைக்கப்படும் நிலப்பரப்பினிலேயே மதுரை நாகரீக மாநகர் அமைக்கப்பட்டு விட்டது. தமிழும் மதுரையும் இனிமையே இயல்பாய் எழுந்தவை. தமிழ் என்றால் மதுரை, மதுரை என்றால் தமிழ். இவை இரண்டும் பிரிக்க முடியாதவை. தமிழ் கெழுக்கூடல் என்று புறநானூறு போற்றியுள்ளது. ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை என இளங்கோவடிகள் மதுரைக்கு தம் தமிழ் படைப்புகளில் பலவாறு புகழ் மாலை சூட்டியுள்ளார். எந்நாட்டவரும் எவ்வூரினரும் வந்து கூடிய வளமான நகரம். தமிழை வளர்க்க புகுந்த புலவரெல்லாம் வந்து கூடிய செந்தமிழ்ச் சங்கம் சந்தமுற அமைத்த பெருநகர மாதலின் கூடல். தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகு. தமிழும் முருகும் ஒன்று கூடி கூடலில் 4440 ஆண்டுகளுக்கு முன்பு முதற் சங்கம் அமைத்தது அழகோ அழகு. சிவனாரும் முருகவேலும் தமிழே உருவான அகத்தியரும் அமைத்ததே முதற் சங்கம். கடல் கொண்ட பின்னும் மறுமுறை மீண்ட மதுரை. நீண்ட காலம் வாழ்ந்த குரு முனி தமிழின் அணி. அகத்தியரும் அவரின் 12 முதன்மை சீடர்களும் 3700 ஆண்டுகளுக்கு முன் அமைத்தது 2ஆம் சங்கம். அந்நகரையும் கடல் கொள்ள 3ஆம் முறையாக திருவின் பாண்டியனும் நக்கீரனும் 1850 ஆண்டுகளுக்கு முன் அமைத்தது கடைச்சங்கம். பாண்டியனின் பரம்பரை முதல் இன்றைய கடைக்குட்டி சிங்கங்கள் வரை அனைவரும் மிக கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் அழகி தமிழ் தாய் சொல்லுக்கினியால் அவள் மதுரையை மட்டுமே குத்தகெடுத்துண்டாளே. தமிழ் சப்தம், ராகம் ராகமாலிகா, தாளம் மிஸ்ர சாப்பு. மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் மற்றும் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களின் அற்புதமான வரிகளுடன் இதனை வடிவமைத்தவர் திருமதி காயத்ரி சுந்தரம். தத்தையாதே
ததிங்கினதம் தாயதஜோ தரி தகதஜோ தரி தாயதஜம் தரி தஜனு தகதம் ஐம்பெரும் காப்பியம் தமிழ் இலக்கியம் இட சிலப்பதிகாரம் மணியே மேகலை குண்டல கேசி வளையபதி சிவக சிந்தாமணி இவை சங்கம் தந்த நூல்கள் தமிழ் தாயின் அணிகள் தமிழ் தாய மகுடம் தலங்குதம் தலிங்கினதம் தாயதஜம் தரி தகதஜம் தரி தஜம் தரி தஜனு தகதம் மனிதனின் வாழ்வியல் வரலாற்று சிறப்புகள் வர்ணிக்கும் சங்கத்தமிழ் பாடல்கள் மனிதனின் வாழ்வியல் வரலாற்று சிறப்புகள் வர்ணிக்கும் சங்கத்தமிழ் பாடல்கள் புலவர்களை போற்றி பொக்கிஷம் காத்தே பைந்தமிழ் வளர்த்து அரங்கேற்றும் மதுரை நகரம் பைந்தமிழ் சிறப்பு மதுரையின் பெருமை பைந்தமிழ் சிறப்பு மதுரையின் பெருமை ததஜம் தரி தகதஜம் தரி ததஜம் தரி தஜனு தாம் தாம் திசையும் புகழ் மணக்க மணக்கும் தமிழனங்கே தமிழ் அல்லையே உண்ட தேரிழமை தீரம் வியந்து வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே தமிழனங்க வாழ்த்துதுமேயோ தமிழனங்க வாழ்த்துதுமே எம் தமிழனங்க வாழ்த்துதுமே தளங்குதோம் ததிக்கிட்டதோம் தத்தின்னம் தகுந்தரிக்கிட்ட தக்கரகதின்னம் தகுந்தரிக்கிட்ட தக்கதின்னம் திமிதரிக்கிட்ட தக்கதஜம் தஜம் 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 தததிங்கிணதம் தஜம் தஜம் தத்திங்கிணதம் தத்திங்கிணதம் தஜம் தஜம் தத்திங்கிணதம் தத்திங்கிணதம் தத்தின் தரகடதம் தத்தையா